எஸ். என்ன நடந்துச்சு சமீர்? ஏன் எதுவுமே சாப்பிடல? என் திட்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு. என்ன திட்டம் அது? ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாட்டுக்கு போலான்னு இருந்தேன். ஆனா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பணம் வாங்க எனக்கு விருப்பம் இல்ல. ஆமா, அதனால தானே நீங்க ஆன்லைன் ட்ரேடிங் கோர்ஸ்ல சேர்ந்தீங்க. அப்போ அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல இருந்து நீங்க சீக்கிரமா சம்பாதிச்சிருப்பீங்கல்ல? ஆமா, நானும் அதான் நினைச்சேன். அந்த ட்ரேடிங் கோர்ஸ் வெப்சைட்ல இருந்த எல்லா இன்வெஸ்டர்ஸும் அவங்க சொல்லி கொடுத்த எல்லா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப உதவியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல என்னையும் ட்ரேட் பண்ண சொன்னாங்க. அதுல நிறைய லாபம் கிடைக்கும், அதுக்கு நாங்க கேரண்டின்னு சொன்னாங்க. நிச்சயமா லாபம் வரும்னு பேரஸை காட்டினாங்க. அதனால அவங்க ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி என்னோட எல்லா சேவிங்ஸையும் அவங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல மொத்தமா நானும் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனா லாபம் வரும்னு பார்த்தா பெரிய நஷ்டம் வந்துடுச்சு. எவ்வளவு போச்சு? நான் பெரிய நஷ்டத்தை பார்த்துட்டேன். ட்ரேடிங் கோர்ஸ் ஃபீஸும் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்னோட எல்லா சேவிங்ஸும் மொத்தமா போயிடுச்சு. இப்போ என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டே லாக் ஆயிடுச்சு. இந்த விஷயம் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பத்தி ஷேர் பண்ணேன். பார்த்தா அவங்களும் அதுல நஷ்டமாயிருக்காங்க. இப்போ நான் என்ன செய்யணும்னே தெரியல. நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணீங்களா? ஆமா, நான் உங்களுக்கு கால் பண்ணேன், என் மெயில் கூட அனுப்புனேன். அவங்க நம்பருக்கு லைனும் கிடைக்கல, என் மெயிலும் திரும்ப வந்துடுச்சு. சரி, இந்த கோர்ஸை பத்தி உங்களுக்கு முதல்ல யார் சொன்னது? சோஷியல் மீடியால ஒரு விளம்பரத்தை நான் பார்த்தேன். அதுல நிறைய பேரு அவங்களோட ட்ரைனிங் கோர்சஸ்ல இருந்து நிறைய பணம் சம்பாதிச்சேன்னு அந்த விளம்பரத்துல போட்டிருந்தாங்க. அதுக்கான ப்ரூஃபும் இருந்துச்சு. வருமான கேரண்டின்னு சொன்னதே என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல நம்ம வருமானத்துக்கு எந்த உத்தரவாதமும் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி ட்ரேடிங் கோர்ஸ் அப்புறம் பதிவு செய்யப்படாத ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இருந்து உங்களுக்கு ஷார்ட் ரிட்டர்ன்ஸ் வரும்னு நம்பாம அதுல இருந்து தள்ளியே இருங்க. புத்திசாலியா இருங்க, நல்லபடியா முதலீடு செய்யுங்க.